ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக தபால் துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாடும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இவங்க சொன்ன ஏஜ் லிமிட் இதுதான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பணியிடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு இருக்கிறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது. அப்போ எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான், நோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 50,000 உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க 24ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர தமிழக தபால் துறை. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டம்லாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு சூப்பரான வாய்ப்பு. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லையே நிறைய கேட்டகரி கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவில் அசோசியேட் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு 5 காலி இடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை எம்சிஏ படிச்சிருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் 2 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் பிஇ பிடெக் இல்லை எம்சிஏ இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டுக்கு 1 காலி இடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை எம்சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அடுத்தது என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட் 23 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ரிலவெண்ட் ஃபீல்டில் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். எம்சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 19 காலி இடங்கள். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸில் இல்லை எம்சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லை எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் 1 காலி இடம். இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை எம்சிஏ படித்தவங்க இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஐடி ஃபீல்டில் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் டேட்டா கவர்னன்ஸ் ஆர் டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் இதுக்கு 1 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் ஐடி ஃபீல்டு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஐடி ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் டிசி மேனேஜர் 1 காலி இடங்கள். இதுக்கும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, அதாவது இன்ஜினியரிங்கில் ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஐடி ஃபீல்டு படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் கன்சல்டன்ட் சேனல் லீட் இதுக்கு 1 காலி இடங்கள். இதுக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வேலைவாய்ப்புக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த பேசிக் ஆஃப் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் இருக்கும்.
இந்த இன்டர்வியூவில் வேறு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசஸ்மெண்ட் இருக்கலாம், குரூப் டிஸ்கஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கலாம். இப்படி எல்லாமே வச்சு கூட இன்டர்வியூ, வெறும் இன்டர்வியூ வச்சாலும் சரி, இல்லை இதில் ஏதாவது ஒன்று வச்சா சரி, ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் 3 கேட்டகரியில் நிறைய வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அசோசியேட் கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், எக்ஸிக்யூட்டிவில் இந்த 3 இது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷ சம்பளம் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட்டுக்கு 15 லட்சம் ரூபா வரைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு 25 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதில் பே வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து 30% ஹைக், மேக்ஸிமம் ஆன சம்பளம் இது. இவ்வளோ வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ சம்பளம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்களோ அதுக்கு விட 30% ஹைக் போட்டு கம்பல்சரி இந்த வேலையில் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 54 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/5/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் 24/5/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு, அதாவது 24ஆம் தேதி நைட்டு 11:59 இதுக்கான லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த 3 விதமான கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு 22லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கன்சல்டன்ட்டுக்கு 22லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு 22லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு பண்ணிங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது 4 வருஷம், 3வது பார்த்தீங்கன்னா 6 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட்டுக்கு 28 காலி இடங்களும், கன்சல்டன்ட்டுக்கு 21 காலி இடங்களும், சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு 54 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதை விட உங்களுக்கு கேட்டகரி வைஸாக எல்லா வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ எல்லா கேட்டகரி இருக்குது. அதாவது அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எல்லாத்துலேயுமே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதே மாதிரி செக்யூரிட்டி கோட் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 4ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிரும். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட்ஸ், பேமெண்ட் இருந்துச்சுன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ். சரிங்களா, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் உங்களோட பேர், அப்பா பேர், உங்களோட இமெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வைப்பாங்க. ப்ரிவ்யூ, நீங்கள் என்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணுற ப்ரிவ்யூ இருக்கும். அப்லோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் பண்ணல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் ஆகி உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.